ஹலோ வியூயர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சென்னை தஞ்சை சமையல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது கேரட் சாதம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, குழந்தைங்களுக்கு பிடிச்சமான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கேரட் சாதம். ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் நெய், ஒரு ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாமா. கடுகு பொரியட்டும். முந்திரி போட்டுக்கலாம். ஒரு 7-8 கொஞ்சம் செவக்க வறுக்கலாம், நல்லாயிருக்கும். வறுத்து இதை எடுத்து வச்சுக்கலாம். அதிலே இருந்தால் ரொம்ப சிவப்பாயிடும். இல்லை வெங்காயம் போட்டுக்கலாம். பூண்டு போட்டுக்கலாமா. பூண்டு, கறிவேப்பிலை, பச்சை மிளகா, ஒரு பச்சை மிளகா என்ன போடலாம். ரெண்டு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இப்போது துருவி வச்ச கேரட் சேர்த்துக்கலாமா. இப்போ துருவி வச்சு குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக இதை செஞ்சு கொடுக்கலாம். இப்போ நான் செய்கிறது 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் செஞ்சிட்ருக்கேன். அவ்வளோதான் செய்கிறேன். நீங்கள் சின்ன குழந்தைங்களா இருந்ததுன்னா இது 2 பேர் 3 பேருக்கு கூட கற்றுக் கொடுக்கலாமா. இப்போ இந்த இதில் சீரகத்தூள், சாம்பார் தூள், அப்புறம் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். எல்லாமே 1/4 ஸ்பூன் தான். மஞ்சத்தூள் மட்டும் ரொம்ப சிட்டிகையாக போட்டிருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோமா. அப்புறம் சாப்பாடு போட்ட பிறகு திருப்பி உப்பு தேவைப்படும், அப்போ போட்டுக்கலாம். ரொம்ப வதங்க வேணாமா. தேங்காய் கொஞ்சம் இதுக்கு க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். துருவின தேங்காய் போட்டிருக்கேன், ஒரு 2 ஸ்பூன். பசங்க வேணான்னே சொல்ல மாட்டாங்க. டிஃபன் பாக்ஸு கட்டி கொடுத்து அனுப்பிச்சிங்கன்னா காலியாக தான் வரும். உப்பு பார்த்துட்டு திருப்பி சேர்த்துக்கலாமா. இப்போ சாதம் நான் வடித்து வச்சு உதிரியாக எடுத்து வச்சுருக்கேன். அந்த சாதத்தை இதில் சேர்த்துக்கிறேன். உப்பு பத்தாது, போடணும். இப்படியே ஸ்லிம்மில் வச்சுக்கோங்க. எல்லாம் ஸ்டவ்வை ஸ்லிம்மில் வச்சுக்கிட்டு அப்புறம் கிண்டுங்க. இல்லை ஹெல்த்தியான ரெசிபிமா. கேரட்டு இல்லை ஹெல்த்தியாக இருக்கும். பசங்களுக்கு கேரட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியில் அவங்க சந்தோஷமாக ஜாலியாக சாப்பிடுவாங்க. நம்ம சேனலை, சென்னை தஞ்சை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல் முறை பார்க்குறதா இருந்தால் உப்பு செக் பண்ணி 1/4 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். பத்தலைன்னு, ஏன்னா இங்கே கொஞ்சம் வெள்ளை சாதம் இருக்குது. இது சாப்பாட்டு பச்சரிசி தான்மா. வீட்டில் இருக்கிற அரிசி, சாதா அரிசி தான். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்மா. மேலே இந்த முந்திரி பருப்பு, முந்திரியை இதில் சேர்த்துட்டேன். வறுத்து வச்ச முந்திரியை இதில் சேர்த்துட்டேன். இதுக்கு ஒரு அப்பளம், முட்டை, ஏதாவது ஒன்று செஞ்சு சைட் டிஷ் வச்சுட்டு, சைட் டிஷ்ஷு உங்கள் விருப்பம், நீங்கள் என்ன வேணால் செஞ்சு வச்சு சாப்பிட்லாம். அப்படியே சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும், நல்லாயிருக்கும்.
பசங்க அப்படியே டிஃபன் பாக்ஸை வீட்டுக்கு கொண்டு வந்துடுவாங்க காலியாக. குழந்தைங்களுக்கான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சென்னை தஞ்சை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.